ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்த நாள் அன்று ஜூன் 3ஆம் தேதி என்று அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவின் பால் திமுக ஆட்சிக்கு வந்தபோது என்ன விலையில் இருந்தது, இன்னைக்கு என்ன விலையில் இருக்கு அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த பால் விலை குறைப்பு, மின்சார கட்டணம் குறைப்பு, பஸ் கட்டணம் குறைப்பு, இது எல்லாமே எப்பவுமே போலியான வாக்குறுதிகள் மட்டும்தான். இது எப்பவுமே செய்யவே முடியாது. ஏன்னா எல்லா விலைவாசியும் ஏறிட்டே இருக்கும்போது நான் ஒரு பொருளுக்கு விலையை குறைக்கிறேன் அப்படின்னா அது தெரிஞ்சே பள்ளத்தில் விடுறதுக்கு சமம். அந்த மாதிரி நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகளை தான் திமுக நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக இந்த ஆவின் நிறுவனம் இப்போ தொடர்ச்சியாக நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு. அதற்கு இவங்க தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் முதல்ல இந்த பச்சை கலர் பாக்கெட்டில் நம்ம எல்லாம் பால் வாங்கிட்டு இருந்தோம். அதில் இந்த கொழுப்பு கூடுதலாக இருந்தது. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் என்ன பண்ணாரு, இவ்வளவு கொழுப்பு உடம்புக்கு ஆகாதுங்க அப்படின்னு சொல்லி அந்த கொழுப்பை குறைத்து இன்னைக்கு அந்த பர்பிள் கலர் பாக்கெட்ல தான் நம்மளுக்கு பால் வச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் அவருக்கு கொழுப்பு திருடன் அப்படின்னு நம்ம பேரே கொடுத்தோம். அப்ப அந்த கொழுப்பை குறைத்தார்கள் இல்லையா, அதுவும் விற்பனைக்கு போகும். அதுவும் ஆவின் நிறுவனத்துக்கு காசு தான். ஆனா இவ்வளவுக்கும் பிறகும் ஆவின் நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு. ஆவினுடைய கொள்முதல் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே வருகிறது. இது எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது திமுக ஆட்சியில தான். அதனால இந்த வாக்குறுதியும் பொய்.